இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை. The Bible reading is taken from Genesis chapter 37 verse 1-11. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தார். யாக்கோபுடைய சந்நிதியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் எனும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததால் இஸ்ரவேல் தன் குமாரன் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுடைய பல வருணமான அங்கேயே சேவித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாவற்றிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். The Lord is calling us to meditate and to grow in the area of family. குடும்பம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். God has given us a blessing called family. அந்த ஆசீர்வாதத்தை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். யாக்கோபின் குடும்பத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். யாக்கோபு எப்படியாக அவருடைய முதிர் வயதிலே அவருடைய மரண படுக்கையில தன்னுடைய குமாரர்களை அவர் அண்டையிலே கொண்டு வந்து அவர்களை தனியாக ஒன்று அடுத்து ஒன்றாக ஆசீர்வதித்ததை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு கூட குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். குடும்ப ஆசீர்வாதம் பாகம் 2. ஆண்டவர் நம்மளுக்கு பல வகையில ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். யாக்கோபினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, உங்களுடைய வேதம் உங்களுடைய கருத்தில் இருந்தால் யாக்கோபு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே நாம் வைத்துக் கொள்வோமாக. இந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். I'm glad that many of us are gathered here as families. Some of you don't have your full family here, but the word will go forth and bless you. இந்த வார்த்தை கடந்து சென்று உங்களை ஆசீர்வதிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Because God places family at the highest order. குடும்பம் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த குடும்பத்தை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது ஆணாக படைத்தார், பெண்ணாக படைத்தார், நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அப்படி என்றால் குடும்பம் என்ற அந்த அம்சம்
ஆண்டவருடைய பார்வையிலே விலை உயர்ந்ததாக இருக்குது. அது லேசாக நாம எண்ணிக்கொள்ளக்கூடாது. அது விலை உயர்ந்த மிக பொக்கிஷமான ஒரு காரியமாக தேவனாகிய கர்த்தர் எண்ணுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆதியாகமம் 37:1 இப்படி சொல்லுகிறது, யாக்கோபு தன் தகப்பன் தங்கி இருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். Jacob lived in the land where his father, அவங்க தகப்பனார் சொன்னால் ஈசாக்கு, his father stayed, the land of Canaan. கானான் என்று சொல்லும் போது அது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம், ஒரு செழிப்பான ஒரு தேசம், வளருகிற ஒரு தேசம் என்று நாம் சொல்லலாம். யாக்கோபு தன்னுடைய தகப்பனார் வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை தான் பெற்றுக்கொண்டார். போன வாரத்தில் நான் சொன்னேன், யாக்கோபு எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கும்போது, அவன் வஞ்சகம் செய்தான், அவன் பொய் சொன்னான், அவன் ஏமாற்றி தன்னுடைய மூத்த சகோதரன் ஈசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகவே தான் யாக்கோபுக்கு பேர் வந்து ஹீல் கேச்சர் என்று சொல்லப்படுகிறது. ஹீல் கேச்சர். ஈசாவ் தன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிவரும்போது அவர்கள் ஒரு இரட்டை பிள்ளையாக இருந்தார்கள், ஈசாவ் யாக்கோபு, இவர் ட்வின்ஸ். அப்போ ஈசாவ் முதலாவது தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவரும்போது யாக்கோபு எப்படி இருந்தார் என்றால், தன்னுடைய கரத்தை தன்னுடைய சகோதரனுடைய அடிக்காலை பிடித்து கொண்டுதான் அவன் காணப்பட்டான். ஆரம்பத்திலே அவன் மற்றவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் அவன் வந்தான் என்று எண்ணப்படுகிறது. Jacob rode on Esau's blessings. The question is, did he enjoy a blessed marriage? கேள்வி என்னவென்றால், யாக்கோபு தன்னுடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வாதத்தோடு இன்பத்தோடு அவன் பெற்றுக்கொண்டானா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. தான் பெற்று எடுத்த பிள்ளைகள் சமாதானம் நிறைந்தவர்களாக இருந்தார்களா என்று கேள்வி இருக்கிறது. குடும்பம் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த யாக்கோபின் குடும்பத்தை குறித்து நம்ம வாசித்து தியானித்து பார்க்கும்போது சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம். ஆதியாகமம் 37:2 இப்படி சொல்லுகிறது, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். பெரிய பெரிய வசனங்களா இருக்கும், நம்ம கவனமாக கேட்டோம்னா ஆசீர்வாதமா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். யோசேப்புக்கு எத்தனை வயது? 17 வயது, 17 years old. He was a young man என்று நம்ம சொல்லலாம். அப்படி என்றால் தனக்கென்று ஒரு முதிர்ச்சி, ஒரு அளவு முதிர்ச்சி வந்தது, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டது. அவருடைய தாயின் பெயர் ரேச்சல், ஆங்கிலத்திலிருந்து ரேச்சல் என்று சொல்லுவார்கள். யோசேப்பு வந்து ஒரு அற்புதமான ஒரு குழந்தை, இஸ் a miracle child. யாக்கோபு முதிர் வயதிலே இந்த குழந்தையை பெற்றெடுக்க தகப்பனா இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். How many of you are a miracle child? You know that you are a miracle child. God has brought you on earth because there was a purpose. It may be a later part, but God has brought you here. Passing through all circumstances, challenges மீறி வந்து நீங்க ஒருவேளை இங்க இருக்கலாம். You are a miracle child. Joseph was a miracle child as well. அவனுக்கு உடன் பிறந்தவர்கள் இருந்தார்கள், பலர் இருந்தார்கள். அந்த பலரிலே you can call them step siblings. ஒரே தகப்பனார் ஆனால் வேறு தாய். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பொழுது அவர் வருகிற சவால் எவ்வளவா இருந்திருக்கான், எவ்வளவு பேர சேலஞ்சஸ் வந்திருக்கான். டிஃபரண்ட் அப்ரிங்கிங்ஸ், வித்தியாசமான வளர்ப்பு முறைகள், வித்தியாசமான கண்ணோட்டத்துல உலகத்தை பார்க்கிறவர்கள், வித்தியாசமான சவால்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். The Bible says that Joseph brought to his father a bad report about the sons of Bilhah and Zilpah. பில்ஹா சில்பா பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு எதிராக யோசேப்பு தன்னுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய யாக்கோபின் இடத்துல அவர் செய்தியை கொண்டு வருவதை குறித்து நாம் சற்று வாசித்தோம். அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். கேள்வி என்ன? யோசேப்பு பிரிக்கிற ஒரு மனசு கொண்டவனா? Was Joseph a divider?
இவன் வந்தாலே போதும், குடும்பத்துல பிரிவினை தான் வரும். இவன் பேசினாலே போனோம், கணவர் மனைவிக்கு பிரச்சனை. இவன் எங்க இருக்கிறானோ சகோதரர்கள் மத்தியில பிரிவு தான் வரும். இப்ப இங்க வரானோ அப்பதான் வீட்டுக்கு தொல்லை. கேள்விப்பட்டிருப்போம்ல. ஆனால் யோசேப்பு குடும்பத்தை பிரிக்கிற ஒரு நபராக இருந்தானா? Was Joseph someone who was ruining families? தன்னுடைய சகோதரனை குறித்து யோசேப்பு என்னதான் சொன்னார்? What did he exactly say? We do not know the details. வேதம் அதை ரகசியமாக தான் நமக்கு வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கான்சர்ன் என்னதான் இருந்திருக்கும்? அப்ப இந்த சகோதரர்கள் தவறு பண்ணினார்கள் என்றால் அவர்களுக்கு ஏன் பயம் வர வேண்டும்? பயம் எதனால வருது? தவறு பண்ணாதான் பயம் வரும். நேர்மையா உத்தமமாக வாழும் போது எந்த ஒரு பயம் தேவையில்லை. யார் என்ன புறம்பு பேசினாலும் பின்னால பேசினாலும் நேரா பேசினாலும் நம்ம தைரியமா ஊக்கமாக வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருப்போம். அப்ப இந்த சகோதரர்களுக்கு எந்த பயம் அவர்களுடைய உள்ளத்தை தாக்கி இருந்திருக்கும்? இது போன்ற கேள்விகள் நம்முடைய மனதில் வர வேண்டும். ஏனென்றால் அங்க சம்பவம் இப்படிதான் நடக்கிறது. யோசேப்பு தன்னுடைய தகப்பனார் யாக்கோபோடு நெருங்கிய ஒரு ஐக்கியம் கொண்டவராக காணப்பட்டார். 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலர் வருணமான அங்கியை செய்வித்தான். The Bible says now Israel loved Joseph. ஆரம்பத்துல ஜேக்கப் என்று அந்த பாகம் ஆரம்பிக்கிறது. இப்போது வேதம் என்ன சொல்லுது? now Israel. யாக்கோபுக்கு அடுத்த பேரு தேவன் வழங்குறது இஸ்ரேல். முன்பு யாக்கோபு வஞ்சகக்காரனாக இருந்தான், பொய் சொல்லி காரியங்களை வாழ்க்கை செய்தான். ஆனால் இப்பொழுது இஸ்ரேல், அவனுக்கு ஒரு புதிய பேரு தேவன் கொடுத்தார். மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு அவர் வாழ்கிறான். இப்பொழுது நான் சரியாக வாழ வேண்டும் என்ற நோக்கம். இஸ் a changed man and a renewed man. இப்போது என் குடும்பத்தை சரியாக நடத்த வேண்டும். வாழ்க்கையினுடைய கஷ்டமான பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். அந்த தவற்றை அறிந்து கொண்டு மறுபடியும் அந்த தவற்றை செய்யாதபடி நான் வாழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் வாழ்ந்திருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். He wants to do what is right, what is correct, what is in integrity under God. கேள்வி என்னென்றால், why is Joseph treated differently? யோசேப்பு ஏன் வித்தியாசமான ஒரு 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 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்? சிலர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், வீட்டுல இருந்து ஏன் அக்கா மட்டும் வெளியூர் போக முடியுது, என்னால போக முடியலையே? என்னுடைய தம்பிக்கு மட்டும் நல்ல ஒரு வாட்ச் கிடைக்குது, எனக்கு என்ன தள்ளி போன வாட்ச் தான் கிடைக்குது, என்னம்மா என்னப்பா இப்படி பண்றீங்க? அவனுக்கு மட்டும் PS4 கிடைச்சிருக்க, எனக்கு என்ன கார்ட் கேம் தான் வீட்டுல நடந்துட்டு இருக்கிறேன்னு. உடன் பிறந்தவர்கள் மத்தியில சண்டை சச்சரவு நடக்கிறது ஒரு சர்வ சாதாரணமான ஒரு காரியமா இருக்கிறது நம்ம நினைக்கலாம். ஆரம்ப நாட்களில நான் வளர்ந்து கொண்டிருக்கிற காலங்களில ஒருவேளை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து ஒன் எல்டர் சிஸ்டர் இருக்கிறாங்க, ஒரு எல்டர் பிரதர் இருக்கிறாங்க, ஒரு மேரிட் செட்டில்ட் ஆன் சில்ட்ரனா இருக்கிறாங்க. அப்ப நம்ம கல்யாணம் பண்ற முன்பதாக we were all அந்த டீனேஜ் யங் ஏஜ்ல இருக்கும்போது எல்லாருக்கும் சாக்லேட் அம்மா வாங்கிட்டு வருவாங்க. M&M சாக்லேட். இப்போ ஒன்றும் இருக்கான்னு தெரியல, ஒன்று சின்னதா இருக்கும், இல்லாட்டினா பீனாட்ஸா இருக்கும், பெருசா இருக்கும். அப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு 3 பேருக்கும் பங்கு பிரித்து கொடுப்பாங்க பிளேட்ல போட்டு. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாது, அண்ணனுக்கு என்ன கிடைக்குது அக்காவுக்கு என்ன கிடைக்க தெரியாது, ஆனா தெரிய பங்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த 3 பேருக்கும் சரிசமமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேக்கெட்டு பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. பிறகு சில நேரத்துல வீட்டுக்கு வரும்போது விசாரிக்கும் போது வந்து பார்க்கும்போது என்ன சொன்னா, கையில இருந்து ஒரு துட்டை கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது அதை மறைமுகமா தான் கொடுப்பாங்க. தம்பி வா இப்படி வா இப்படி சொல்லிட்டு கையில அப்படியே சீலைட் பண்றது, நான் எடுத்துக்கோ, இல்ல வேணாமா பரவாயில்லம்மா, மனசுல ஒரு ஆசை தான், வேணாமா பரவாயில்லதான், ஆனா வாங்கிக்கிறது அம்மாவுடைய ஆசீர்வாதம். அப்ப கொடுக்கும்போது மனசுல ஒரு திருப்தி, நீ உனக்கே வச்சுக்க. ஆனா நம்ம கேள்விப்படுவோம், ஆக்சுவலி அண்ணனுக்கும் அக்காவுக்கும் கிடைச்சிருக்கோம், ஆனா அந்த நேரத்துல சொல்ல மாட்டாங்க. she makes sure she blesses everyone equally. அப்ப யாக்கோபு யோசேப்பு மேல அதிகமான அன்பு கொண்டார் என்று வேதம் சொல்லும்போது, அவனுக்கு என்று ஒரு வஸ்திரத்தை, அழகான ஒரு வஸ்திரத்தை அவர் தரித்து கொண்டார் என்று சொல்லும்போது, யாக்கோபு பச்சைபாதம் பார்க்கிறாரா என்று ஒருவேளை சிலர் நினைக்கிறார். ஆனா ஒரு தாய் தகப்பனார் ஒரு ஸ்தானத்துல வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அதனுடைய சுமை எவ்வளவு கஷ்டம்.
எப்படி பிள்ளைகளே அவங்களுக்கு விருப்பப்படி சண்டை இல்லாம சச்சரவு இல்லாம எல்லாரும் சரிசமமா பார்த்து அவங்களுடைய குணத்துக்கு ஏற்ற வண்ணமா மட்டும் இல்ல, அவங்களுக்கு முதிர்ச்சிக்கு ஏற்ற வண்ணமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். ஒரு பிள்ளை வயது கொஞ்சம் கூட இருக்கும், ஆனா முதிர்ச்சி குறைவா இருக்கும், மேபி அவங்களுக்கு அந்த டைம் தேவை. இன்னொரு பிள்ளை வயது குறைவா இருந்தாலும் முதிர்ச்சி அதிகமாக இருக்கும், அப்ப அவங்களுக்கு எடுக்கிற தீர்மானம் வித்தியாசமா இருக்கும். It's very difficult to handle a family. Let me say that. அதாவது நம்ம கல்யாணம் பண்றதுக்கு முன்னதாக நம்மளுடைய அப்பா அம்மா புரியுறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க. கல்யாணம் பண்ண பிறகு நம்மளுக்குன்னு ஒரு சொந்த பிள்ளையை நம்ம கையில நம்ம எடுத்து வளர்க்கும் போது அவங்க வித்தியாசமான லெவல் அவங்க கடந்து வரும்போது அதனுடைய சுமை எவ்வளவா இருக்குல்ல. How many parents will agree to me, right? It's not that easy, it's not that straightforward. Things can be really complicated. ஆனா என்ன நடக்குது பாருங்க, 4ஆம் வசனத்துல அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். குடும்பத்துல பகை வர ஆரம்பிச்சு. வேற ஒண்ணும் இல்ல, அவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. Their sight showed their heart. அவங்களுடைய பார்வை எப்படியா இருக்கிறது என்று அவங்களுடைய இருதயம் காண்பிக்கிறது. அந்த காட்சியை அவர்கள் பார்த்த உடனே அறிந்த உடனே என்ன நடந்திருக்கணும், அவங்களுக்கு வருத்தம் வந்திருக்கணும், sadness, grief, pain. ஆனால் மாறாக இந்த 4 சகோதரர்களுக்கு என்ன வருது, பகை வருது. ஆங்கிலத்துல hatred. கேக்குறீங்களா? hatred, பகை அவங்களுடைய உள்ளத்துல வந்தது. ஒரு சகோதரன் அல்ல, 2 சகோதரன் அல்ல, 3 சகோதரன் அல்ல, 4 சகோதரர்கள் பகையோடு காணப்பட்டார்கள். யார் இந்த சகோதரர்கள்? ரேச்சலுடைய வேலைக்காரியாக பில்ஹா என்பவர்களுக்கு 2 பிள்ளைகள் பெற்றெடுத்தார், டான், நப்தலி. பிறகு லேயாவுக்கு அவங்களுடைய வேலைக்காரி சில்பாவுக்கு காட், ஆஷர் என்ற 2 பேரு பெற்றெடுத்தார்கள். இந்த 4 பேரும் அவர்கள் யோசேப்புக்கு எதிராக பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படியாக அவங்க எண்ணம் கொண்டார்கள் என்று நான் யோசித்து பார்த்தேன். ரேச்சல் ஒரு காலகட்டத்தில் லேயாவுக்கு பிள்ளை கர்ப்பவதி ஆகிறதுக்கு அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று ரேச்சல் அறிந்த உடனே அவளுடைய மனது மிகவும் கோபம் அடைந்தது. Rachel was angry with Jacob and say, why don't you want to have a child with me? Why can't I have a child? என்று கோபம் அடைந்தார். லேயாவுக்கும் ஒரு காலகட்டத்தில் கோபம் வந்தது. அந்த கோபத்துல அந்த பார்வையில தான் இந்த 2 ஸ்திரீகள் தங்களுடைய வேலை செய்கிறவர்களை அனுப்பி இந்த ஸ்திரீகளோட, இந்த 2 ஸ்திரீயோட எனக்கு பிள்ளை பெற்றுக்கொடு என்று சொல்லி அவர்கள் விசாரித்தார்கள், கேட்டுக்கொண்டார்கள். Very messy situation. Maybe we can say that they were misused. Bilha, Zilpa என்ற வேலை ஆட்கள், அந்த slaves, they were misused என்று நம்ம சொல்லலாம். ஆனா கேள்வி என்ன என்றால், அந்த 4 சகோதரர்கள் வந்திருந்த பகை எங்கிருந்து வந்தது? Why hate? ஏன் அவங்களுடைய மனதில் பகை என்ற ஒரு குணாதிசயம், ஒரு உணர்ச்சி வர வேண்டும்? அந்த பகை எங்கிருந்து வந்தது? நல்லதான் ஆடு மேய்க்க போனாங்க, வயலில போனார்கள், நல்லதான் அவருக்கு பழகி இருப்பாங்க, நல்லதா சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க. ஏன் அந்த பகை வந்தது என்று நம்ம கேள்வி கேட்க வேண்டும். அவர்கள் பார்த்த உடனே, அவர்கள் கண்ட உடனே பகை வந்தது. Everything that was happy, joyful, everything was successful until they saw something. அவங்களுக்கு கிடைக்காதது அவங்களுடைய சகோதரனுக்கு கிடைத்தது என்று அவங்க எண்ணின உடனே அவங்களுடைய உள்ளம் பகையினாலே நிரப்பப்பட்டது. Everything was a downfall. குடும்பங்களில சில நேரத்துல பார்ப்போம், just one incident in the family, எல்லாம் நல்லா வந்துட்டு தான் இருக்கும். அப்பா அம்மா விசிட் பண்றது, தங்கை தம்பி அண்ணன் சொல்லி உரிமை பாராட்டி குடும்பம் அப்படியே ஒரு கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிற நேரத்துல திடீரென்று ஒரு சம்பவம் மூலமாக குடும்பம் அப்படியே சுக்கு நூறாக உடைந்து போய்விடுகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், நடக்கிற விஷயங்கள். யாக்கோபனுடைய குடும்பத்தில் அந்த ஆரம்பமாகிறது, அந்த ஆரம்பமாகிறது பகை. எங்கும் நடக்காத ஒரு காரியம் பகை என்ற அந்த காரியம் இந்த குடும்பத்தில் நடக்கிறது. சந்தோஷம், சமாதானம், ஆரவாரத்தோடு இருந்த குடும்பத்தில்
பகை முதலாவது வருகிறது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், குடும்ப ஆசீர்வாதம்னா அது லேசா வராது. நம்ம பிரயாசப்படலைன்னா நம்ம குடும்பத்தை நம்ம இழந்து போய்விடுவோம். we will lose our families, our relationships. உறவுகள் எல்லாம் போயிடும். கவனமா வாழலன்னா போயிடும். இங்க அங்கதான் நடக்குது. அப்ப இது யோசேப்புனுடைய பிரச்சனை. was this the problem of Joseph? how old was Joseph? யோசித்து பாரு, 17 வயசு தான் அந்த பையன். 17 வயசு. 17 வயசுல நான் O லெவல் முடிச்சிட்டு அப்பதான் போலிக்கு என்ட்ரி பண்ண பார்த்தேன். 17 வயசு. அவனுக்கு என்ன ஒரு கெட்ட எண்ணம் வந்திருக்குமோ? 17 வயசு பையனுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருமா என கேள்வியா இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் யோசேப்புக்கு விட மூத்தவராக இருக்கக்கூடிய இந்த 4 சகோதரர்களுக்கு அவங்களுக்கு எங்க போய் முதிர்ச்சி? வயசுக்கு ஏற்ற முதிர்ச்சி வர வேண்டுமே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வயசு போக போக அனுபவம் வளர வளர முதிர்ச்சி வளரணுமே. அவங்களுக்கு எங்க போச்சு அந்த முதிர்ச்சி? ஏன் இந்த இளைய சகோதரனை அப்படியாக பார்க்க முடியுது என்ற ஒரு கேள்வி வருது. They stop meaning well and they even stop speaking or doing anything that mattered to Joseph. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம் அங்க நடக்கிறது பாருங்க. 17 வயது யோசேப்பு, வயசுக்கு மூத்த 4 சகோதரர்கள் நல்லா தான் இருந்து ஒன்றாய் இணைந்து வயல்களிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவர்கள் திடீர்னு ஒரு சம்பவம் மூலமாக எல்லாம் மாறி அமைக்கப்படுகிறது. 5ஆம் வசனத்துல பாருங்க, யோசேப்புனுடைய அவனுடைய குணாதிசயத்தை இங்க நம்ம பார்க்கலாம். Genesis 37 verse 5. verse by verse நான் போறேன், பொறுமையா கேளுங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு, இதுதான் மேட்டர், இதுதான் ப்ராப்ளம், கொஞ்சம் கொஞ்சமா வருது பாருங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அது நிமித்தம் இன்னுமாக பகைத்தார்கள். 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவனோட பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். உடனடியாக 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். யோசேப்பார இன்னசென்ஸ் இங்க நான் பார்க்கிறேன். He had a dream. ஒரு கனவு அவனுக்கு வந்தது. அந்த கனவு என்ன, அந்த கனவு என்னன்னு கூட, அதாவது அவர் வியாக்கியானம் பண்ணப்படல. He just wanted to tell his brothers the dream. எத்தனை பேர் உடன் பிறந்தவர்கள், husband, wife, when you have a dream, the first thing you wake up, you want to say to someone. You know why? Because you don't want to forget. கனவு எனக்கு வந்து லேட்டா சொல்லிட்டீங்க போச்சு, கதை மாறிடும், சும்மா தூக்கா அப்சைட் டவுன் ஆயிடும். வந்த செய்தி உடனே சொன்னாதான் முடியும். அந்த கனவு மாறிடும் தெரியுமா? அப்படியே மாத்திருங்க இல்ல, உடனே சொல்லணும். அவனுக்கு வந்ததை உடனே சகோதரி, இஸ் வெரி இன்னசென்ட்லி he said, very innocent. He did not hide his dream from his brothers. அது ஹைட் பண்ணாம இன்டெகிரிட்டியோட வெளியரங்கமாக சொன்னது பிரச்சனை ஆயிடுச்சு. became worse. ப்ராப்ளம் என்னன்னா, யோசேப்பு ஆவிக்குரிய ரீதியில மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வரத்தையும் பெற்றுக்கொண்டவன். மேபி ஜோசப் did not know then. ஒருவேளை யோசேப்புக்கு அது தெரியவில்லை, ஆனா அதுதான் உண்மை. அந்த சகோதரர்கள் பார்க்க முடியாத ஆவிக்குரிய நிலையை யோசேப்பு பார்த்தான். அவனுக்கு ஒரு பட்ட பேரை வச்சாங்க, he is a dreamer. he is a dreamer. கீழ்த்தனமாக பார்த்தார்கள், he is a dreamer என்று சொல்லி ஒதுக்கி வைத்தார்கள். பெரும்பாலான கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையா இருக்கும் வாசிக்கிறது. ஆனா இப்போது இன்னும் அதிகமாக பகைத்தார்கள், இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். அந்த கனவை தந்தவர் யார்? தேவன் தந்த அந்த கனவு. இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் தெரியுமா? பகையை நாம் சரியாக கவனிக்கவில்லை என்றால் அது இன்னும் அதிகமாக பகைக்க ஆரம்பிக்கும். பகைக்கிறவர்கள் சரியாக கவனிக்கவில்லை என்றால் இன்னும் அதிகமாக பகைக்க ஆரம்பிப்போம். இந்த 4 சகோதரர்கள் வெளியரங்கமாக பகைக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட வல்லமை பகையில இருக்கிறது. Hatred can be so easily fueled. I can imagine the 4 of them standing with each other going against Joseph. Have you all seen that in your own family? You would have done nothing wrong
and your siblings will just rise up against you for no good reason. If a good reason வாங்கிங்க. No good reason ஆண்டவரே நான் என்னதான் செஞ்சேன் ஆண்டவரே. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ஆள் மட்டும் இல்ல, 1 2 3 4 எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த 4 சகோதரர் ஒருத்தர் எழுந்திருச்சு நின்றானா, இல்ல அப்படி செய்யக்கூடாது, அப்படியா நீ நினைக்கிற, அவன் சின்ன பையன் நம்மகிட்ட பேச பார்க்கிறான், அவனை நம்ம நடத்துவான்னு சொன்னாங்களா? எவனும் பேசல. 4 பேரும் பகைத்தார்கள். ஹீரோஸ் 4 பேரும் பகைத்தார்கள். அந்த பகை fueling inside of them, அவங்களுக்குள்ள பகை வளர்க்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். கதை முடியல. 6ஆம் வசனத்துல பாருங்க, அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். இன்னும் விவரித்து சொல்றாரு. ஏற்கனவே அவங்களுக்கு பகை இன்னும் அதிகமா வந்துருச்சு. He is explaining, listen to this dream I had. கேளுங்கள், நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்போது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்த்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். ஐயோ, பயங்கரமான சொப்பனம். யோசேப்புக்கு அர்த்தம் அவ்வளவா புரியல. அவர் பாட்டுக்கு சொல்றாரு, கனவை சொல்றாரு. இந்த 4 பேர் அந்த கனவை கேட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. அடுத்த வசனத்துல 8ஆம் வசனம். அப்போது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீங்கள் எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் அதிகமாய். And they hated him all the more. விசுவாச பிள்ளைகளே, if you are growing in hatred, it's a question mark if you love the Lord Jesus Christ. பகையை நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு பெரிய கேள்விக்குறி, நீ ஒரு விசுவாசியா இல்லையா என்று. மெய்யாகவே ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாயா என்று பெரிய ஒரு கேள்விக்குறி. அந்த பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கூட போட முடியாமல் தவித்துக் கொண்டு 4 பேர் இருக்கிறார்கள். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவருடைய பயம். காரணம் என்னவென்றால், அவனுடைய இளைய சகோதரன் தங்களை விட மேன்மையாக வந்து விடுவானோ, அவன் சொல்ற கதையை நான் கேட்கணுமோ, அவன் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கேட்கணுமோ, நான் கீழே இறங்கிடுவேனோ என்று ஒரு பயம். சப்பார்டினேட் ப்ராப்ளம். எனக்கு பிந்தி வந்தவனே என்று சொல்லி என்னை ஆளுகை செய்வானோ என்ற பயம், ஒரு திகில் வருகிறது பாருங்களேன். அவங்களுக்குள்ளே ஒரு அசம்ஷன், அவர்களுக்குள்ளே ஒரு புரிந்து கொள்ளுதல் வந்தது. ஆனால் யோசேப்பு செய்ததோ கனவை பகிர்ந்து கொண்டான், வியாக்கியானம் கூட பண்ணவில்லை. ஒருவேளை தேவன் யோசேப்பை பயன்படுத்தி தங்களுடைய சகோதரர்கள் மத்தியிலே அவனை மேன்மையாக உயர்த்தினாலும் அதற்கு என்ன? தேவன் கொடுத்தா, தேவன் எடுத்தா, தேவன் உயர்த்தினார். ஆமென். என் தம்பி முன்னுக்கு வந்திருக்கான்னு நம்ம என்ன செய்யலாம்? கை தட்டி ஹாப்பியா இருக்கணும் இல்லையா? என் சொந்த ரத்தத்துல, என் குடும்பத்துல இருக்கிற முன்னேறி வரான், அப்படில இருக்கணும் குடும்பம். ஐயோ, இவன் எனக்கு மேல வந்துருவானோ ஒரு கேள்விக்குறி. என்னை விட பிரபலமா வந்துருவானோ, அவனுடைய பேர் என்னை விட பெருசாயிருமோ ஒரு திகில், ஒரு பயம் வந்திருக்கு அவங்களுக்கு. பார்த்தீங்களா? அடிச்சுட்டு பாருங்க, ஒரு பயம். பயம் இல்ல, அது பகையாய் மாறிடுச்சு. பகையாய் மாறிடுச்சு. குடும்பத்துல அப்படிலாம் நடக்கும்போது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை எப்படி ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த பக்கத்துல சாஞ்சாலும் அடி, அந்த பக்கத்துல சாஞ்சாலும் அடி, நடுவுல இருந்து தவித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை. பகை சரியா ஹேண்டில் பண்ணா என்ன நடக்குது பாருங்க. Hatred will grow if you and I are not careful with it. நாம் கவனமாக வாழவில்லை என்றால் ஆரம்பமான அந்த பகை வளரும், பிரிவினை கொண்டு வரும், வேதனை கொண்டு வரும், சஞ்சலத்தை கொண்டு வரும், தேவனுடைய இருதயத்திற்கு மிகவும் வியாகுலத்தை கொண்டு வரும். Do not be a reason for hatred to take root and grow in our lives. Do not be a reason for hatred to take root and grow. அதாவது மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம ஒரு காரணராக இருந்திடக்கூடாது. Be a solution. Amen.
ஒரு காரணமா இருக்கக்கூடாது. குடும்பத்துல பகை வருவதற்கு நான் ஒரு காரணமா இருக்கக்கூடாது. உறவுகளிலே பகை இருப்பதற்கு நான் ஒரு காரணமா இல்லாதபடி நான் ஒரு பதிலா இருக்க வேண்டும். I have to be a solution where there is a problem. நான் ஒரு பதிலா இருக்க வேண்டும். அதுதான் உப்பு, அதுதான் வெளிச்சம், அதுதான் வித்தியாசம். சமாதானக்காரர்கள் தேவனோட புத்திரராக எண்ணப்படுவார்கள். நான் ஒரு ரீசனா இருந்திருக்கூடாது, நான் ஒரு சொல்யூஷனா. அந்த 4 பேர்ல நான் ஸ்டாண்ட் அவுட் பண்ணுவோம். ஏய் அப்படி இருக்க கூடாதா, டேய் எழுந்து, ஏன் இப்படி நினைக்கிற, நீ வா தம்பியை சப்போர்ட் பண்ணுவோம். நீ அப்படி நினைக்க, உன் குணம் எங்க போச்சு கேட்கணும், 4 கேள்வி கேட்கணும், உண்மைக்கு நிக்கணும். தவறுபட்டவங்களோட இணைந்து பிறரை விரோதமாக எண்ணக்கூடாது. ஸ்டாண்ட் அவுட். தனியா இருந்தாலும் ஸ்டாண்ட் அவுட் ஃபார் தி லார்ட். 4 பேர் சதிப்புன்னு பகையை உண்டு பண்றாங்கன்னா யூ ஸ்டாண்ட் அவுட். ஆமென் சொல்ல மாட்டோம், வர மாட்டேது. இன்னைக்கு 4 பேர் பகைக்கு நிற்கும் போது நீ ஸ்டாண்ட் அவுட். சே பகைக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது, நல்ல ஒரு பதிலாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் பகையில வாழ்ந்தோம் என்றால் நாம் இருளிலே இருக்கிறோம் என்று அர்த்தமாய் இருக்கிறது என்று நான் சொல்லல, வேதம் சொல்லுது. பகையிலே இருந்துகிறவர்கள் இருளிலே காணப்படுகிறார்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், வேதம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 9-11. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்களா? 1 John 2:9-11. I can go back and read that. Because of time I want to read in English. பகை இருந்தது என்றால் இருளிலே இருக்கிறோம், வழி தெரியாம ஓடிட்டு இருக்கோம் தான் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப அந்த பகையை நம்ம எவ்வளவு சீரியஸா நம்ம ஹேண்டில் பண்ண பார்த்தீங்களா? கர்த்தர் அதை உன்னதமாக அவர் பார்க்கிறார், அது சரிப்படுத்தினது அவர் யோசிக்கிறார். இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 27-28. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முடியமாக உங்களை பகைக்கிறவர்களுக்கு பகை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லல. இவங்க எனக்கு பகை பண்றாங்களா, they are hating me, I don't hate back. எனக்கு இப்படி செய்யறாங்களா, I don't do that back. வித்தியாசம் நம்ம போயிரும். வேதம் என்ன சொல்லுது? நன்மை செய்யுங்கள், நன்மை செய்து பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. சங்கீத புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். Psalms 37, Genesis 37 is a very nice cross reference. நன்மை செய்து பூமியை சுதந்தரித்துக் கொள்ளு, நன்மை தீமையை நன்மையினாலே வெல்லு. ஒருவேளை நானே நன்மை செய்துட்டு இருக்கேன், நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இல்லையே. என்னடா இது, அவங்க அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க, நானும் நன்மை செஞ்சுட்டே இருக்கணுமா? செய்யுங்க. ஏன்னா பரலோகத்திலிருந்து ஏற்ற மற்ற நன்மைகள் உங்களுக்கு கதவு தட்டிட்டு வந்து நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எதிர்ப்புக்கு எதிர்ப்பு செய்யாதீங்க, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. பகைக்கிறவர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நன்மை செய்யுங்கள். 28ஆம் வசனம், உங்களை சபிக்கிறவர்களை, என்னது எல்லாம் நிறைய பேர் பைபிள் எடுத்திருப்பல, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Bless those who curse you. They may not say I curse you, but they will behave in a way that you feel cursed. Bless you. The Lord bless you and keep you. Please. ஆசீர்வதிங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். 3 காரியங்கள்: நன்மை செய்யுங்கள், ஆசீர்வதிங்கள், ஜெபம் பண்ணுங்கள். குடும்பம் நல்லா செழிப்பா இருக்கும். அவன் அப்படி பண்ணிட்டா நானும் இப்படி திருப்பி பண்ணுவேன். ஈச வச்ச ஒரு மாதிரி பாக்குறீங்க என்ன? யார் தாத்தா யார் தெரியுமா?
நான் எந்த ஊர்ல இருந்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்கிட்டயே விளையாடுறாங்க. வாய்ஸ் ஒரே இதுதான். மேல இருந்து ஒரு கொட்டு விழிச்சுல தாங்க முடியாதுமா, வேணாம். பழி வாங்குதல். ஆண்டவரே, எசப்பா, என்னால முடியலப்பா, உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன். இங்கிலீஷ் சுலபமா இல்லை, சுலபம் இல்லை, கஷ்டம். ஏன்னா நம்ம மாம்சத்துல செய்யறதுக்கு ரொம்ப சுலபம், ஆவியில செய்வதற்கு கடினம். ஆண்டவரோடு இணைந்து கொண்டதான் முடியும். You may have haters in your life, but that does not give you a license to hate anyone. You may have haters in your life. உங்களுடைய வாழ்க்கையில பகைக்கிறவர்கள் இருப்பாங்க, எதிர்ப்பு காண்பிக்கிறவர் இருப்பார்கள். ஒன்று இணைந்து இருக்கிறது போல பின்னாடி பேசுறவங்க இருக்கதான் செய்வாங்க, தவிர்க்க முடியாது. ஆனா அது உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் இல்லை. நானும் பிறரை பகைக்கணும், துன்பப்படுத்தணும், நான் பட்டேன், மற்றவங்களுக்கு பட வைக்கணும். இதெல்லாம் உண்மையான ஹியூமன் ஃபீலிங். நான் ஜோக் அடிக்கல, உண்மையா இதெல்லாம் உண்மை. doesn't give us a license. குடும்பத்துல பகை வளர்ப்பதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்கக்கூடாது. மாறாக அன்பை வளர்ப்பதற்கு நாம் ஒரு கருவியாக, கர்த்தர் நம்மளை பயன்படுத்த நம்ம பிரயோஜனமான ஒரு கருவியாக இருக்க வேண்டும். அப்பதான் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இதெல்லாம் லேசா வராது, கஷ்டம். 15ஆம் வசனம், ஆதியாகமம் 37:15. என் சகோதரனை பகைக்கிற எவன், இது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 14-15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். One who hates his brother is equivalent to a murderer, the Bible says. மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The moment you are hating your brother and your sister, you are behaving in a way that detriments the other, you are said to be a murderer. மன ரீதியிலே கொண்டாச்சு, சரீர உயிரோட மன ரீதியிலே போச்சு. எத்தனை பேர் அந்த சிக்கல்ல இருக்கிறோம் தெரியல. அந்த 4 சகோதரர்கள் அந்த சிக்கல்ல இருந்திருக்காங்க. யோசேப்பினுடைய சகோதரர்கள் 4 பேர் சிக்கல்ல இருக்கிறாங்க. When you live in hate, you will behave in such a way that you would murder. Constantly நம்மளே ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான். கடைசியாக இந்த சகோதரர்கள் என்ன தம்ம செய்தாங்க? யோசேப்பை கொலை செய்வதற்கு திட்டமே செஞ்சிட்டாங்க. They even planned, you know the story, ஒருவேளை உங்களுக்கு தெரியல, பிறகு நீங்க படிக்கலாம் ஆதியாகம புத்தகத்துல. They even planned, plotted murder. மர்டர் பண்றவங்களும் பிளாட் பண்றவங்களுக்கும் லீகல் ஐஸ்ல டிஃபரண்ட் பனிஷ்மெண்ட் இருக்கு தெரியுமா? பிளாட் பண்றவங்களுக்கு உளம். ஆந்தனில கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆந்தனில, the one who murdered his wife or ex-wife, he used a young boy to murder. Today ஆந்தனில is not here. He hang பண்ணிட்டாங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட். யார் திரும்ப உயிரோடு இருக்கான்? அந்த பையன் உயிரோடு, கொலை பண்ணவன் உயிரோடு இருக்கான், மனம் திரும்பினான். You can Google him. He changed a new life. Actually, I don't know how many years in the prison, 15 years. He was a teenager at that time, 16 or 17 years old. இந்த ஆந்தனில இந்த பையனை சூழ்ச்சி பண்ணி அவன் கொலை பண்றதுக்கு அவன் திட்டம் பண்ணான். திட்டம் பண்ணவனுக்கு தூக்கு தண்டனை. அவன் வயதுனால அவன் தப்பினான். அவன் மறுவாழ்வு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அவன் நல்லா சுகமாக சாட்சியா இருக்கான். திட்டம் பண்ற அளவுக்கு வந்துட்டா நம்ம குடும்பம் எந்த நிலைமையில இருக்கு நீங்க யோசித்து பாருங்க. சொந்த குடும்பத்தை பத்தி நான் பேசுறேன், வெளி குடும்பத்தை பத்தி பேசுறேன். அப்புறம் உறவுகள் எப்படி போது பாருங்க, எந்த நிலைமைக்குள்ள போது பாருங்க. ஒரு சின்ன பகையில இருந்து ஆரம்பிக்கிறது. யோசேப்பை நம்ம பார்த்தோம். if you look at Joseph, தன்னுடைய சகோதரர்கள் பகையில வளர்ந்தாலும் யோசேப்பு கர்த்தருக்குள்ள வளர்ந்தாரு. Praise the Lord. அவருக்கு வருது, கடவுளா வருது, ஆண்டவர் அவரோடு பேசுறாரு. If you are rejected for the name of Jesus Christ, rejoice in the Lord. கர்த்தர் உங்களோடு இருப்பாரு. ஹalleluya. பகைக்கிறவர்கள் ஆண்டவர் அவங்களோட இருப்பாரு. ஆனா வேற மாதிரி பார்ப்பாரு, கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும், ஸ்ட்ரைக் பண்ண ரெடியா இருப்பாரு.
மனம் திரும்புப்பா, பார்த்துக்கிட்டே இருப்பாரு. வளர்த்துக்கிட்டே இருக்க, அடக்கி வாசி. அடக்கி வாசிக்க வச்சாரு. கதையை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சகோதரர்கள் எல்லாம் மனம் திரும்பி யோசேப்பு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டார்கள். பட் இட்ஸ் டூ லேட். காயம் வந்துருச்சு. யோசேப்பினுடைய மனசை பாருங்க. 9ஆம் 10ஆம் வசனம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவனுக்கு இன்னொரு சொப்பனை வருது. கடைசி இதோட நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஜெனசிஸ் 37:9-11. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு, ஐயோ சொப்பனம் வந்தாலே பிரச்சனை வீட்டுல. ஏசப்பா, இன்னொரு சொப்பனம் வர வந்துருச்சா? he was innocent, receiving from the Lord, he want to share. வேறொரு சொப்பனம் வந்து தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். இத பாருங்க, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறது என்றார். சரியா போச்சு. ஒம்பு வந்துச்சு. இன்னும் 2-3 ஒம்ப கொண்டு வந்துட்டான் யோசு. ஐயோ, சொன்ன உடனே 10ஆம் வசனம், இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் என் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். 11ஆம் வசனம், அவன் சகோதரர், இதுதான் அந்த 4 பேர், அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். 3 வசனங்களிலே நம்ம பார்த்தோம். அவர்கள் பகைத்தார்கள், இன்னும் அதிகமாக பகைத்தார்கள், இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். இந்த வசனத்துல பாருங்க, அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். Still Joseph was willing to share. Still he was having the right relationship. Still communicate பண்றாரு. ஆனா அவங்களுடைய சகோதரருக்குள்ளே ஒரு ஆரம்பத்துல பகை வந்தது. அந்த பகை அண்டர்லைன் காஸ் வேதத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பகைக்கு நீர் கொலைக்காரன் என்று வேதம் சொல்லுதுன்னா, பொறாமைக்கு என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. பகை அவ்வளவு மோசமா இருக்குன்னா பொறாமை எவ்வளவு மோசமா இருக்குமோ? அவங்களுடைய பகைக்கு அண்டர்லைன் என்ன இருந்துச்சுன்னா ஆக்சுவலி பொறாமை. நம்ம எப்போ வந்தா, இவன் எப்போ வந்தான், இவன் எப்படி அப்பா கூட க்ளோஸா இருக்க முடியும், எங்களுக்கு வர வேண்டிய இவனுக்கு எப்படி வந்துச்சு, இவன் என்ன நம்மளுக்கு சொல்றது? இந்த பகை வளர வளர வளர, ஆனா ஆக்சுவலி ப்ராப்ளம் என்னன்னா பொறாமை. அப்போஸ்தலர் 7:9 பார்க்கிறோம், அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். How can a brother work together with several brothers, decide to sell his own brother, a younger one? எப்படி அந்த மனசாட்சி இடம் கொடுக்கப்பட்டுச்சு? மனசாட்சி போச்சு. சரி தவறுந்து அலசி பார்க்கறதுக்கு முடியல. கத்திரத்து தூரம் போனாலே மனசாட்சி குத்தாது. செய்யறது இன்னும் துணிச்சலா செய்ய தோணும். செய்யற தவிர இன்னுமாக செய்வான துணிச்சலா இருக்கும். அந்த மனசாட்சி போச்சு. நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கு. மனசாட்சி போச்சு. பகை பொறாமையிலே அடியிலே காணப்பட்டது. இன்றைக்கு என்னுடைய டாபிக் இஸ் ஃபேமிலி பிளெஸிங். ஐ ஸ்பீக் ஃப்ரம் ஸ்கிரிப்சர். நீங்களும் நானும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் குடும்பத்தில் பகை பொறாமை, குடும்பத்தில் உறவு, நம்ம வாழ்க்கையில இருக்கிற உறவுகளிலே பகை பொறாமை இல்லாதபடி அல்லது அதை குறைக்குமாறு நம் முன்னேறி முயற்சிப்படுவதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதிலே நம்ம மூழ்கி இருந்து அதை நம்ம வளர்ப்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. நம்முடைய குடும்பத்தில இருந்தாலும், உறவுகளில் இருந்தாலும், ஊழியத்தில் இருந்தாலும், வேலை இடத்துல இருந்தாலும், படிப்பு இடத்துல இருந்தாலும், இங்கு இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மளை பகையை வளர்க்க சொல்லவில்லை, பொறாமையை வளர்க்க சொல்லவில்லை. மாறாக அன்பை வளர்க்க சொல்லுகிறார். தாராளமாய் கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். Instead of hatred, make love grow.
Instead of jealousy, let generosity grow. Hallelujah. அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல குடும்ப அங்கத்தினராக மனுஷர்களாக ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதை நாம் வளர்க்க ஒரு ஒரு அளவு இடம் நம்ம கொடுத்தோம் என்றால் கர்த்தர் நம் மூலமாக பல குடும்பங்களை தட்டி கட்டி எழுப்ப கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். Hallelujah. We want to see a generation of families that are drawing near to God. We want to see relationship build up. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு கருவியாக நம்மளை பயன்படுத்துவாராக. May the Lord bless us. அடுத்த வாரத்தில் we'll talk about love and generosity. Will be a bit more light hearted. Okay, நாம் ஜெபிப்போமாக. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். கேட்ட வசனம் நல்ல இடத்துல விழுவ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக, ஓய்வு நாளுக்காக நன்றி. வசனத்தை அனுப்பி எங்களை குணப்படுத்துகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன், உம்முடைய வசனம் நல்ல நிலத்துல விழட்டும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பம் செழிப்பு அடைய வேண்டும், உறவுகள் சரிப்படுத்த வேண்டும் என்று எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க. எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் வழங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே சரியான மறுவுத்திரு கொடுக்க தாழ்மை ரூபத்தை எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. சரிப்படுத்த வேண்டிய இடங்களிலே சரிப்படுத்த உதவி செய்யுங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கை மட்டும் பாராதபடி 4 சகோதரருடைய வாழ்க்கையை காரியங்களை அறிந்து கொண்டு சில முன்னேற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது இல்லாமல் எங்களுடைய குடும்பங்கள் செழிப்பு அடையாது, உறவுகள் சரிப்படுத்த முடியாது. எங்க மத்தியில நீ ஆசீர்வாத எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம் நாமம் மகிமை அடைவதாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது.